அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு ப்ரொக்கோலி பாஸ்தா, அதுவும் ஒயிட் சாஸில் நான் பண்ணியிருக்கேன். செம்ம சூப்பராக இருந்ததுங்க. எப்போதுமே நம்ம ஊர் சாப்பாடு தான் சாப்பிட்டுட்ருக்கோம். பட் எப்போமாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட சொதப்பாது, செம்ம டேஸ்ட்டில் வரும். இதோட டேஸ்ட் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு வித்தியாசமான ஃப்ளேவரில் இருக்கும். நல்ல க்ரீமியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் டின்னருக்கு நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் தயாரிக்க போகிறோம். ஒரு பெரிய பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. கேஸை ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க. அதில் 2 ரெட் சில்லியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்ல மணம் வரும். அதில் அப்புறம் ஒரு 4 பல் பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த ரெசிப்பியில் இந்த பட்டரில் இந்த ரெட் சில்லியும் இந்த கார்லிக்கும் வதக்குறது ரொம்பவே மெயின்ங்க. ரொம்ப அருமையான ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. இது ரொம்பவே மெயின். அப்புறம் வெங்காயம் இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இஷ்டம்னா யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் ஒரு சின்ன வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்கணும். நீங்கள் ஆக்சுவலி இதில் மைதா தான் சேர்ப்பாங்க. பட் மைதா உடம்புக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறதுனால நான் கோதுமை மாவு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கோதுமை மாவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 250 ml பால் சேர்த்துக்கோங்க. இந்த பால் நல்லா ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கு 500 கிராம் பாஸ்தா பண்ணுதேன், அதாவது 1/2 கிலோ பாஸ்தா பயன்படுத்துதேன். அதனால் 250 ml பால் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பால் சேர்த்துட்டு இதை நல்லா கேஸை நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க. நம்ம நல்லா இதை கொதிக்க விட போகிறோம். அந்த கோதுமை மாவு நம்ம சேர்த்துருக்கோம்ல, அது நல்லா குக் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வரும். அது வரைக்கும் நீங்கள் கேஸை ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இப்போ அதிகமாக இப்போ 1 கிலோ பாஸ்தா பயன்படுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கோதுமை மாவோட அளவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரை அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அது நல்லா கொதிச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவு திக் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இப்போ நான் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடியும் இட்டாலியன் மிக்ஸ்டு ஹெர்பும் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் 3 இந்த மாதிரி சீஸ் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நீங்கள் ஒரு 100 ml ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நான் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காக அப்புறம் நம்ம பஃபலோ மில்க் இருக்கலாம், அந்த மில்க்கு கூட பயன்படுத்திங்கன்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நார்மல் மில்க்குக்கு பதிலாக நீங்கள் பஃபலோ மில்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது ரெடி ஆகிட்டு அதை ஒரு சைடில் வச்சுட்டு நான் பாருங்கள், நான் பாஸ்தா ஏற்கனவே பாயில் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அதே மாதிரி ப்ரொக்கோலியும் பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக பாயில் பண்ணி எடுத்துக்கிடணும். ப்ரொக்கோலி ரொம்ப ஓவர் குக் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் நான் இப்போ ஒயிட் சாஸை ஊற்றிட்டேன். அவ்வளோதான். செம்ம சூப்பரான ரெசிபிங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஒரு 15 நிமிஷத்தில் இது ரெடி ஆயிரும். ஒரு சைடு கேஸில் நீங்கள் ஒயிட் சாஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு சைடு கேஸில் நீங்கள் ப்ரொக்கோலியும் அந்த பாஸ்தாவையும் பாயில் பண்ணிட்டீங்கன்னா 10-15 நிமிஷத்தில் டின்னர் ரெடி ஆயிரும். இது எல்லாருக்குமே பிடிக்கும். உங்கள் வீட்டில் உள்ளவங்க அடி புடின்னு சாப்பிடுவாங்க. டக்குன்னு நீங்கள் இப்போ என்னடா சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் உங்கள் வீட்டில் இருந்தால் போதும். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், நம்ம வீட்டில் எப்போதுமே இருக்கக்கூடியது தான். டக்குன்னு நீங்கள் இதை ரெடி பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. இதில் உங்களுக்கு ப்ரொக்கோலி கிடைக்கல அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் மஷ்ரூம் போட்டுக்கலாம், காலிஃப்ளவர் போட்டுக்கலாம், வேறு மாதிரி வெஜிடபிள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ப்ரொக்கோலி தான் போடணும்னு அவசியம் இல்லை. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.